அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் இஸ்ரேல் கெமிக்கல் உர நிறுவனத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் மணிவண்ணன். இந்த ஐசிஎல் உர நிறுவனத்தில் உளவியல் நிபுணராக பணியாற்றுகிறேன். நம்ம ஐசிஎல் உர கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த வீரிய வெள்ளரிக்கு தேவையான அனைத்து உரங்களையும் தயாரித்து விற்பனை செய்கிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீரிய வெள்ளரிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற உரங்கள் பார்த்தீங்கன்னா பாலிசல்பேட், அடியில் வந்து பாலிசல்பேட் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதில் வந்து பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் மொத்தம் 4 சத்துக்கள் அதில் இருக்குது. அதை வந்து நம்ம அடி உரமாக பயன்படுத்தும் போது 90 நாள் வரைக்கும் பயிருக்கு வந்து சத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்துட்டு அது ஒரு இயற்கையான உரம். இங்கிலாந்து நாட்டில் கடற்கரைக்கு அடியில் உள்ள பாறைகளை வெட்டி தூளாக்கி அப்படியே கொடுக்குறாங்க. அது ஒரு முழுமையான இயற்கையான உரம். 53% மேலே ஒரு இயற்கையான உரத்தில் சத்துக்கள் உள்ளனா அந்த பாலிசல்பேட் மட்டும்தான். அடுத்து வந்து ட்ரிப்பில் வந்து பெட்டிஃப்ளோ க்ரோ என்கின்ற ஒரு 100% நீரில் கரையக்கூடிய உரங்களை வந்து கொடுக்குறோம். அதில் வந்து என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசு, அது மட்டும் இல்லாமல் மெக்னீசியமும் சல்ஃபர் மொத்தம் 5 சத்துக்கள். அதாவது வந்து பயிரின் ஆரம்பகால வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் அதில் இடம்பெற்றிருக்கு. அது வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து 5 கிலோ நம்ம வந்து கொடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு. அடுத்து வந்து 757 2% ஜிங்க்கு நம்ம வந்து பயிர் ஆக்சின் போன்ற செயல்பாட்டை தூண்டுறதுக்கும் அடுத்து வந்து குளோரோஃபில் கண்ட அதிகப்படுத்தும் ஜிங்க்கு ரொம்ப முக்கியம். அது வந்து ஜிங்க்கு அதில் இருக்குது. அதையும் நம்ம வந்து 30 நாளைக்கு பெட்டிஃப்ளோ க்ரோ ஒரு வாரத்துக்கு ஒரு முறை 5 கிலோ, 757 1 கிலோ ஆல்டர்னேட்டிவ் வாரத்தில் பயன்படுத்தலாம். அடுத்து வந்து காய்க்கிற நேரத்தில், அதாவது பூ பூக்கிற நேரத்துலேருந்தே வந்து 12/6/22 12% கால்சியம், அதாவது பெட்டிஃப்ளோ 12/6/22 12% கால்சியம் இருக்குது நம்மள்கிட்ட. அதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். அது வந்து கால்சியம் கடைசியில் கால்சியம் 12% இருக்குது. அது வந்து சிஎன், அதாவது கோணக்காய் வரத்துலாம் இது வந்து தடை பண்ணும். அதுக்கெலாம் இது இந்தமாரி இந்த உரங்களை பயன்படுத்தும் போது நல்லா வந்து வேரோட்டம் நல்லா இருக்கும், தண்டு நல்லா தடிமனாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி, பூச்சி எதிர்ப்பு சக்தி பயிருக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். நம்ம ஐசிஎல் உரங்கள் எல்லாமே வந்து பெக்காசிட் என்கின்ற ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட உரங்கள். அப்படின்னா என்னென்னா, இது வந்து குறைந்த அமிலத்தன்மை, அதாவது வந்து நம்ம கொடுக்குற உரங்கள், ஐசிஎல் கம்பெனி கொடுக்குற உரங்கள் முக்கால்வாசி உரங்கள், அதாவது யூனிக் தனித்துவமான உரங்கள்னு சொல்லுவாங்க. அந்த உரங்கள் எல்லாமே வந்து குறைந்த அமிலத்தன்மையில் உரங்களை கொடுக்குறாங்க. அதாவது வந்து 2.2 pH 3 pH அது போன்ற இதில் கொடுக்குறாங்க. நார்மலாக வந்து மண்ணில் 6லேருந்து 7க்குள்ளே இருந்தால் தான் நம்ம போடுற உரங்கள் எல்லாமே பயிர் எடுத்துக்கும். 7க்கு மேலே போயிட்டாலே நம்ம நீரில் கரைய முடியாத வடிவத்துக்கு வந்து உரங்கள் மாறிடும். நீரில் கரைய முடியாத வடிவத்துக்கு மாறி வெள்ளை வெள்ளையாக உப்பு மாரி படிஞ்சிருக்கும் மண்ணில். நம்ம இந்த உரங்களை விடும்போது மண்ணில் விடும்போது நீரில் கரைய முடியாத வடிவத்தில் அந்த உரங்கள்லாம் இருக்கிற வடிவத்தில் இருக்கிற உரங்களை எல்லாம் கரைச்சி பயிருக்கு கொடுக்குறதுடன் ட்ரிப்பில் வந்து அங்கங்கே அடைப்பு ஏற்பட்டுரும். pH அதிகமாக இருக்கும்போது ட்ரிப்பில் வந்து நீரில் கரைய முடியாத வடிவத்துக்கு மாறிய உரங்கள் வந்து அங்கங்கே அடைப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த அடைப்பையெல்லாம் நீக்கியவும் இது உதவும். அதனால் இது போன்ற உரங்கள், அதாவது வந்து நம்ம மண்ணிற்கு ஏற்றவாறு இஸ்ரேல் கம்பெனிக்காரங்க நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி உரங்களை தயாரித்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்தி மகசூலை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.